ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் இந்த லென்த்து வீடியோ போடவே இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடிட் பண்ணி போட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, லென்த்து வீடியோ 5 பேர் 10 பேர் 2 பேர் 3 பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. அதால் சரியாக கண்டென்ட்லாம் யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாது, வீடியோ நல்லாலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி போகிறது அது நல்லா வியூஸ் போகுது, நல்லா பார்க்குறாங்க. அது என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை. அதான் சரி இங்கே கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம், மதியம் சாப்பாடு மட்டும் இங்கே ஓனர் வீட்டிலேருந்து வர வச்சுட்டு காலையில் இந்த முளை கட்டின பயிர் அப்புறம் சேலட்டு இதுமாரி சாப்பிட்டுக்கின்னு நைட்டுக்கு நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிக்கின்னு அதான் ஒரு கொஞ்சம் கண்டென்ட் வரா மாரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் யோசனை பண்ணிவிட்டு சில பொருளும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் காசு கடனாக வாங்கி சில பொருள்லாம் தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு மட்டும் ஓனர் வீட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கிற கொஞ்ச நாளைக்கு காலையில் அப்புறம் நைட்டு டின்னரு இது மட்டும் நான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வீடியோ கண்டென்ட்டுக்கோசரம் எப்படிலாம் யோசிக்கிறதா இருக்குதா பாருங்கள். இனிமேட்டுக்கு அப்படி தான் நடக்கும். வீடியோவும் கொஞ்சம் நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், வீடியோ நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ நல்லா இருந்தால் கொஞ்சம் சேனலை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி மட்டும் விடுங்க, அதுவே போதும். என்னென்ன பொருளாக வாங்கினேன்ட்டு நான் ரூமுக்கு போயிட்டு காட்டுறேன். ஏன்னா ரூமில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் இந்த பச்சை பயிர் வாங்கினேன். ஏன்னா முளை கட்டுறதுக்கு அந்த பச்சை பயிர் தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டெய்லியும் சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கடையில் போய் பச்சை பயிர் வாங்கிட்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் எல்லா பொருளும் இருக்குது. நான் காட்டுற ரூமுக்கு போய்ட்டு என்னென்ன பொருள் இருக்குது, இது எப்படி சமைக்கிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டு ஜூஸு ஈஸியாக, அதாவது பேச்சுலருங்க ஈஸியாக சமைச்சிக்கிற மாதிரி ஃபுட்டு, அதுமாரி நல்லா கண்டென்ட் வரும். மறக்காமல் வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போ நம்ம ரூமுக்கு போய்ட்டு என்னென்ன பொருள் வாங்கினதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொருள் பார்க்கலாம். எப்பயும் போல் முட்டை பொடி மாஸ், குபுஸ் 2, அப்புறம் அழகாக ஒரு டீ எனக்கு வந்தது கிடையாது, கூட ஒரு டிரைவருக்கு வந்தது. அதை நான் கொஞ்சம் ஊற்றிக்கினேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அது தான் போட மாட்டேருக்காங்க. ரெட் லேபிள் டீ நல்லா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வரேன். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள்னு? மிளகு, ஜீரகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பார்லி பவுட்ரு, இது ஒரு முக்கியமானது இது கருப்பு கவனி அரிசி. இது அந்த கருப்பு கவனி கஞ்சி செய்கிறதுக்கு டெய்லியும் அது மார்னிங் இல்லை நைட்டு எதனா செஞ்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அந்த பவுட்ரு செய்கிறதுக்கு கொள்ளு, இந்த கொள்ளு ஜீரகம் மிளகு அதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுன்னா அது கஞ்சி. இது பாசிப்பருப்பு, அந்த மூந்தாள்ன்றாங்கள்ல தெரியுதா, இது பாசிப்பருப்பு. நல்லா சாம்பார் செய்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, நம்ம இந்தியா தோரம்பருப்பு, இது வாங்கிட்டு வந்தோம் கடையில். அதுக்கப்புறம் இது கடலைப்பருப்பு, ஏன்னா அந்த வடை செய்கிறதுக்கு. அப்புறம் நெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். மைசூர் பாக்கு ஸ்வீட் எதனா செய்கிறதுக்கு நெய். அப்புறம் ஓட்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போத்துக்கு சிம்பிளாக இந்த பொருள் மட்டும் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அப்புறம் இவங்க அப்பப்போ கொடுத்த ஒரு தினம் 2 தினம் சேஃப்டி பண்ணி. இதுக்கப்புறம் காசு சப்போஸ் வராது, வந்தால் அப்போ கொஞ்சம் இன்னும் சில பொருளாக வாங்கிக்கின்னு அப்படியே நல்லா வீடியோ கொடுத்துக்குன்னு ட்ரை பண்ணி நம்மளும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லும் வேலை வரான்னு தான் நினைக்கிறேன். ஓனர் போயிருக்காரு பசங்களை மேலே தள்ளாட்டுன்னு வெளியே எத்தனை மணிக்கு வராருன்னு தெரில. நம்ம அது வரைக்கும் நல்லா 10 ரெஸ்ட் எடுப்போம். ஓனர் இல்லை, நிம்மதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த வீட்டு பனி போயினார இது போய் வாங்கினான்னு ஒரே இது கோகனட் மில்க். இது சின்னதாக இருந்தால் கேட்டாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் வாங்குறதெல்லாம் விதமாக வாங்குறாங்க, ஆனால் சாப்பாடு தான் ஒழுங்காக செஞ்சு தர மாட்டேருக்காங்க.
இந்த தேங்காய் போடுறான்னு வந்து கொடுத்துட்டு படுத்து நல்லா தூங்கிட்டுக்கிறேன். ஏஞ்சி பார்த்தா டைம் 3 மணி. லஞ்ச் எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. எண்ணெய் வச்சுருக்காங்க, சிக்கன் குழம்பு. அந்த சிக்கன் குழம்புல எவ்வளோ எண்ணெய் பாருங்கள். ஏதோ ஒரு காய் என்னன்னு தெரியல. ஏதோ சிக்கன் குழம்பு. எண்ணெய் பார்த்தங்களா? இவ்வளோ எண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன வருது? ஐயோ, இது எப்படி தான் சாப்பிட்றதுன்னே தெரியல. எண்ணெய் அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு தொடம்போதே பயமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. சாப்பிட்டு வரேன். 2வது பையனை அவன் ஃப்ரெண்டுங்க ஃபுட்பால் விளையாடுற இடத்துக்கு இட்டுன்னு வந்திருக்கான். எங்கள் பையன் மட்டும் கிடையாது, மேடத்தோட தங்கச்சி பையனும் 2 பேரும் வந்திருக்கானுங்க. இப்போ டைம் வந்து 4:15 ஆகுது. ஒரு 6:15 ஒரு 6:30 மணிக்கு வா குமார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த இடம் எங்கே இருக்குன்னா கெசரியான்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து இங்கே வந்து உவாஃபின்னு ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது. அந்த மாலுக்கு பின்னாடி சைடு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பேக்கரியும் இருக்குது. பேக்கரினா இப்போ நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் பேக்கரிங் மாரி இருக்குல்ல, அதுமாரி இங்கே வந்து குவைத் பேக்கரின்னு கூட சொல்லலாம். பெரிய பேக்கரி. அது போகும்போது காட்டுறேன் அந்த பேக்கரி எங்கே இருக்குன்னு. அது தெரியுதா? அந்த வண்டிக்கு முன்னாடி அதுதான் பேக்கரி. அப்படியே இங்கே தெரிஞ்சால் முன்னாடி ஒரு பில்டிங் ஒன்று தெரியும். இந்த பில்டிங் வந்து கோர்ட்டு. அது தெரியுதா? அது வந்து கோர்ட்டு. இதான் வந்து கவுண்ட்ரு. இந்த இடத்துல போய் நம்ம கம்மி ரேட்டில் இருக்கும் பொருளெல்லாம் அப்படியே வாங்கிக்கலாம். இதுதான் அந்த ஃபேக்ட்ரி செய்கிறது. ஒரு 2 டைம் தான் வந்து வாங்கியிருக்கோம் இங்கே. அதுவும் மேடம் இங்கே ஷாப்பிங் வரும்போது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வாங்கலை. இந்த ஃபோனு கையில் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இது ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ். தெரியுதா அந்த லோகோ? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போவோம். வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பையன் மட்டும் தான் வேலையாக போனால் அவன் மட்டும் இட்டுன்னு வந்துட்டேன். டின்னர் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டேன். 2 பொருள் மட்டும் வாங்கினோம். ஒரு சின்னது அடுப்பு ஒன்று, அப்புறம் சின்னதாக ஜூஸு மிக்ஸ் பண்ணுற மிக்ஸி ஒன்று. மிக்ஸின்றதா அது ஜூஸ் மிக்சர். அது சின்னது 2ம் பார்த்து வச்சுட்டு வந்துக்கிறேன். காசு இல்லை. அது 2ம் வாங்கினேன்னா ஒரு 6 தினார் தேவைப்படும். அடுப்பும் அந்த ஜூஸ் போடுற அந்த மிஷினும் ஒரு 6 தினார் ரெடி பண்ணி அது 2 வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக கொஞ்சம் வரும். நாளைக்கே இல்லை நாளான்னைக்கு இந்த 2 நாள் அது வாங்கிடுவேன். ஏன்னா அடுப்பு இருந்தால் தான் நான் சமைக்க முடியும். அந்த பழைய அடுப்பு வந்து அது ரிப்பேராக போச்சு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ பண்ணுவோம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.